எல்லா புகழும் இறைவனுக்கே. நான் ஜாஸ்மின். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நான் கொடுத்துக்கிட்டு வர பாட புத்தகம் தரம் 1ல வானவர்களை கொண்டு ஈமான் கொள்ளல் எப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? அல்லாஹ் தனக்காக வானவர்களை மலக்குகளை ஒளியினால் படைத்துள்ளான் என உறுதியாக நம்புவதாகும். அவர்களுக்கு சாட்டப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். மேலும் அவனது கட்டளைக்கு பூரணமாக வழிபடுவதற்கான ஆற்றலையும் அதனை அமுல்படுத்துவதற்கான ஆற்றலையும் ஆளுமையையும் வழங்கி இருக்கிறான். அவர்கள் மறைவான ஒரு படைப்பாகும். அல்லாஹ்வை வணங்குவதற்காகவே அவர்கள் படைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கு ருபூபியத் உலூஹியத் சம்பந்தப்பட்ட எந்த சிறப்பம்சங்களும் இல்லை. இவர்களை பற்றி இறைவசனம் இவ்வாறு கூறுகிறது: வானங்களிலும் பூமியிலும் உள்ளோர் அவனுக்கே உரியவர்கள். மேலும் அவனிடம் இருப்பவர்கள் ஆகிய மலக்குகள் அவனை வணங்குவதை விட்டும் பெருமை அடிக்க மாட்டார்கள், சோர்வடையவும் மாட்டார்கள். அவர்கள் இரவிலும் பகலிலும் அவனை துதி செய்கின்றனர், ஆனால் அதில் அவர்கள் தளர்ச்சி அடைய மாட்டார்கள். அல் அன்பியா 19:20. அவர்களின் எண்ணிக்கையை அல்லாஹ்வை அன்றி யாரும் அறியார். மிஹ்ராஜின் விண்ணுலக யாத்திரையின் போது தாம் கண்டதை நபி அவர்கள் கூறியதாக அனஸ் ரதி கூறுகிறார்கள். வானத்தில் உண்டான பைதுல் மக்மூர் அளவிலே உயர்த்தி காண்பிக்கப்பட்ட போது அதிலே ஒவ்வொரு நாளும் 70,000 மாணவர்கள் தொழுது கொண்டிருப்பார்கள். அவர்கள் அதனை விட்டும் வெளியேறினால் அதற்குள் மீண்டும் வரமாட்டார்கள். பிரிதொரு கூட்டத்தினர் நுழைந்து விடுவர். ஆதாரம் புகாரி 3207, முஸ்லிம் 162. அதாவது அவர்கள் அதிகம் பேர் இருப்பதால் மறுமை வரை இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காது. வானவர்களை ஈமான் கொள்ளல் 4 விஷயங்களை உள்ளடக்கம். 1. மலக்குகள் என்ற படைப்பு இருக்கிறார்கள் என்பதை உறுதியுடன் ஈமான் கொள்ள வேண்டும். 2. அவர்களில் பெயர் அறியப்பட்டவர்களை பெயருடனும் பெயர் அறியப்படாதவர்களை பொதுவாகவும் ஈமான் கொள்ள வேண்டும். ஜிப்ரீல் அலை அவர்களை பெயர் அறியப்பட்டவர்களுக்கு உதாரணமாக குறிப்பிடலாம். 3. அவர்களின் வர்ணனை கூறப்பட்டவர்கள் அவ்விதமாகவே ஈமான் கொள்ள வேண்டும். உதாரணமாக விண்ணை மறைக்கக்கூடிய அளவிலான 600 இறக்கைகளை கொண்டு ஜிப்ரீல் அலை படைக்கப்பட்டிருந்தார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். முஸ்லிம் 174. மலக்குகள் அல்லாஹ்வின் கட்டளைப்படி மனிதர்களின் தோற்றம் எடுத்து நடமாடுவார்கள். உதாரணமாக மரியம் அலை அவர்களிடம் ஜிப்ரீல் அலை சாதாரண ஒரு மனிதரின் தோற்றத்திலேயே சென்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது தோழர்களுடன் அமர்ந்து கொண்டிருக்கும் போதும் ஜிப்ரீல் அலை ஒரு மனிதரது தோற்றத்திலேயே சென்றார்கள். முஸ்லிம் 8. இது போலவே நபி இப்ராஹிம் அலை, நபி லூத் அலை அவர்களிடத்திலும் மலக்குகள் மனிதரது தோற்றத்திலேயே சென்றுள்ளனர். 4. அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளைகளை பற்றியும் நாம் அறிந்தவற்றை ஈமான் கொள்ள வேண்டும். அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதிலும் துதிப்பதிலுமே எப்போதும் எந்த வெறுப்பும் சலிப்பும் இல்லாமல் இருப்பார்கள். அதிலே அவர்களுக்கு சலிப்போ கஷ்டமோ இருக்காது. அவர்களில் சிலருக்கு குறிப்பான சில வேலைகள் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தன. அதுல ஜிப்ரீல் அலை அவர்கள் எல்லா தூதர்களுக்கும் இறை கட்டளைகளை கொண்டு செல்லும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தார்கள். மழை பயிர்களுக்கு மீகாயில் அலை அவர்கள். இறுதி நாளின் போது சூர் ஊத இஸ்ராபீல் அலை அவர்கள். உயிர்களை கைப்பற்றும் பொறுப்பு மலக்குல் மௌத் அவர்கள். நரகத்திற்கு பொறுப்பு மாலிக் அலை அவர்கள். மேலும் தாயின் கருவறையில் உள்ள சிசுவுக்கு பொறுப்பாக ஒரு வானவர் 4 மாதங்களின் பின்னர் பிரிதொரு மலக்கை அனுப்பி அச்சிசுவிற்கு தேவையான உணவு, அதன் செயல்பாடுகள், அது சீதேவியா மூதேவியா போன்ற விஷயங்கள் எழுதவும் செய்வான். அடுத்தது மனிதர்களது செயல்களை கண்காணிக்க ஒரு வானவர். அவர்களது அனைத்து செயல்பாடுகளை எழுதவும் வலபுறத்திலும் இடதுபுறத்திலுமாக 2 மலக்குகள் சாட்டப்பட்டுள்ளனர். அதே போல் ஒருவர் மரணித்தால் அவர் பற்றிய விஷயங்களை விசாரிப்பதற்காகவும் 2 பேர் சாட்டப்பட்டுள்ளனர். அவர்கள் முன்கர் நகீர் ஆகிய இருவரும் ஆவர். அவ்விருவரும் அவரிடத்தில் தனது இறைவன், மார்க்கம், நபி பற்றி விசாரிப்பார்கள். வானவர்களை ஈமான் கொள்ளுவதால் ஒரு முஃமின் இடத்தில் ஏற்படும் மாற்றங்கள். அல்லாஹ்வின் வல்லமையையும் ஆற்றலையும் அவனது ஆளுமையையும் அறிய முடிகிறது. படைப்புகளின் ஆற்றல் அவற்றை படைத்தவனின் ஆற்றலையே உணர்த்துகிறது.
இரண்டாவது, மனிதர்களது விஷயத்திற்காக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த தூண்டுகிறது. ஏனெனில் இவர்கள் மனிதர்களை கண்காணித்து அவர்களது செயல்பாடுகளை குறித்தும் வருவதுடன் அவர்களது இன்ன பிற நலன்களிலும் கவனம் செலுத்துகிறார்கள். அவர்கள் மீது அன்பு வைப்பது ஒரு வணக்கமாக அமைகிறது. ஒரு குழுவினர் மலக்குகள் உடலமைப்பை கொண்டவர்கள் அல்லர் என கூறுகின்றனர். மாற்றமாக அவர்கள் படைப்பினங்களில் ஒரு சிறந்த சக்தியை பெற்றவர்கள் என்கின்றனர். ஆனால் இது அல் குரானுக்கும் சுன்னாவிற்கும் அனைத்து முஸ்லிம்களின் கருத்துக்களையும் பொய்ப்படுத்துவதாக அமைகின்றது. இதனையே இறைவசனம் இவ்வாறு கூறுகிறது: அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவன் வானங்களையும் பூமியையும் ஆரம்பமாக படைத்தவன், இரண்டிரண்டும் மும்மூன்றும் நன்னான்கும் இறக்கைகளுடைய மாணவர்களை தூதர்களாக ஆக்கியவன். ஃபாதிர் 1. அடுத்த வகுப்புல ஜின்களை பத்தி பார்க்கலாம். சரிங்களா? இன்னைக்கு ஹதீஸ் 2, இரண்டாவது ஹதீஸ் பார்க்கலாமா? சிறந்த பேச்சும் முகமலர்ச்சியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: நன்மையான சிறு விஷயமாயினும் இழிவாக கருதாதே. உன் சகோதரனை முகமலர்வுடன் நோக்குதலாயினும் சரியே. அறிவிப்பாளர் அபூதர் ரவி அவர்கள். ஆதாரம் முஸ்லிம் 2626. அறிவிப்பாளர் பற்றி: அபூதர் என்ற புனைப்பெயருடைய இவரின் இயற்பெயர் ஜூன்தோப் பின் ஜுனாதா அல்கிஃபாரி ரலி ஆகும். அவர்கள் ஆரம்ப கால பகுதியில் இஸ்லாத்தை ஏற்ற மக்காவாசி முஹாஜிர்களில் ஒருவர் ஆவர். இவர் இஸ்லாத்தை ஏற்ற சம்பவம் புகாரியில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. புகாரி 3861, முஸ்லிம் 2474. இவர் உலக பற்றற்ற தோழர்களில் ஒருவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலி அவர்களை பார்த்து, நீங்கள் தனியாக வாழ்ந்த தனியாக மரணிப்பீர்கள் என முன்னறிவிப்பு செய்தார்கள். அதன்படியே உஸ்மான் ரலி அவர்களின் ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 32 ரப்தா என்ற இடத்தில் மரணித்தார்கள். அப்பகுதியில் யாரும் இருக்கவில்லை. அவர்களது மனைவி தனது கணவரின் ஜனாசா வைத்துக் கொண்டு யாராவது வருவார்களா என எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளை அவ்வழியாக இப்னு மஸ்ஊத் ரலி அவர்கள் ஒரு பிரயாணத்திலிருந்து திரும்பிக் கொண்டிருந்தார்கள். இவர்களை கண்டதும் ஜனாசாவுக்குரிய கடமைகளை செய்து அடக்கம் செய்தார்கள். சாராம்சம்: நபி மொழியில் கூறப்பட்டுள்ள மக்ரூப் என்ற சொல் அனைத்து நற்காரியங்களையும் குறிக்கும். தனது சகோதரனை பார்த்து புன்முறுவல் பூப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைந்தபட்ச உதாரணமாக கூறியுள்ளார்கள். ஒரு முஸ்லிமிடம் படிப்புத்தன்மை இல்லாதிருந்தால் மார்க்க விஷயங்களில் ஒன்றாகும். ஒருவர் தனது நண்பர்களை நற்செய்தி சந்தோஷம் புன்முறுவலுடன் நோக்குவது கடமையாகும். ஏனெனில் இவைகள் அவரது உள்ளுணர்வை அறிவிக்கும் அடையாளங்களாகும். அவ்வாறு தனது சகோதரர்களை நோக்குவது அன்பையும் மகிழ்வையும் உணர்த்துகிறது. படிப்பினை: 1. ஒரு சிறு விஷயமாக இருப்பினும் துச்சமாக கருதாமை. 2. நண்பர்களுடன் முகமலர்ச்சியுடனும் மிருதுவாகவும் நடந்து கொள்ளல். 3. இஸ்லாமிய சகோதரத்துவம் வலுப்பெற தூண்டல். 4. தனது சகோதரனை மனமகிழ்வுடன் நோக்கல். அடுத்த பாடத்துல அடுத்த 3வது ஒரு ஹதீஸ பார்ப்போம். சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.